ஓகே, ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க. தமிழ் மீடியம், எஸ்பெஷலி தமிழ் மீடியம் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன், ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் ஜியாகிரபி, அதோட மைண்ட் மேப்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ எல்லாம் தமிழ்லேயே கேட்குறீங்க இல்லையா? ஸோ இந்த இந்தியன் ஜியாகிரபி பொறுத்த வரைக்கும் இதில் எந்த அளவுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்கிறேன், என்னன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன், ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் என்ன பார்த்துலாம், தமிழ் மீடியம் ஃபாலோ பண்ணிக்கோங்க, இங்கிலீஷ் மீடியம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னு சொல்லிட்டேன், ஓகேங்களா? ஸோ இது ஆஸ் யூஷுவல் தான் நம்மளோட இதை கவர் பண்ணி இந்தியா நெய்பர்ஸ் இது, ஓகேங்களா? அந்த இது அப்படியே இருக்கு, ஓகேங்களா? மான்சூன் இது. ஸோ இந்தியன் ஜியாகிரபி எல்லாமே இருக்கு. கவர்ஸ், சாயில்ஸ், மண் வகைகள் இருக்கு இல்லையா, அது வரைக்குமே இருக்கு. ஸோ ஏன் இது நான் தமிழ் மீடியமுக்கும் சூட் ஆகும் அப்படின்னு சொல்றேன் பாருங்க. இங்க இந்த ஃபர்ஸ்ட் பேஜ்ல பாருங்க, இந்தியா நெய்பர்ஸ், ஓகேங்களா? ஸோ இதில் நீங்க பார்க்கும்போது தெரியும். ஸோ நம்மளது எல்லாமே வந்து என்ன டிஸ்டன்ஸ் பேஸ் பண்ணி, அதுக்கப்புறம் அந்த மெஷர்மெண்ட் பேஸ் பண்ணி தான் இருக்கும் இல்லையா? ஸோ அப்படிங்கும் போது பார்த்தீங்கன்னா இது எல்லாம் நீங்க பார்க்கும்போது தெரியும். இங்க அதாவது பார்த்தீங்கன்னா அந்த இது எல்லாமே வந்து அப்படியே சூப்பராக வந்து மேப் வச்சு அந்த இது எல்லாமே கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? ஸோ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல. தமிழ் மீடியம் இந்த வெஸ்ட் பெங்கால், அஸ்ஸாம் அப்படிங்கிறதுலாம் தமிழ் தான் இல்லையா? ஸோ இங்க பாருங்க, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஓகே, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஜியாலஜிக்கல் டிவிஷன்லாம் இருக்கு இல்லையா? ஸோ நார்த்ல இருக்கிற பவுண்டரி, நார்த்னா நம்மளுக்கு தெரியும் இல்லையா? வடக்கு, கிழக்கு, இந்த மாதிரி தெற்கு, மேற்கு, இதெல்லாம் நமக்கு இங்கிலீஷும் தெரியும், தமிழும் தெரியும். ஸோ இந்த இதை வச்சு சூப்பராக வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்காகத்தான் சொல்றேன், தமிழ் மீடியமும் ஃபாலோ பண்ணிப்பீங்க. அதுவும் மெயினா வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஹிமாலயாஸ்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்க பாருங்க, இந்த பிசியோஜியோகிராபிக் டிவிஷன் இருக்கு இல்லையா? இங்க பாருங்க எவ்வளவு அழகா கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை படிச்சீங்கன்னாவே ஓரளவுக்கு அவ்வளோ ஒரு தெளிவான புரிதல் உங்களுக்கு வரும், இன்க்ளூடிங் தமிழ் மீடியத்துக்கு சேர்த்து சொல்றேன். உங்களுக்கு நார்த் ஈஸ்ட் இதுல எந்த அளவுக்கு வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தெரிஞ்சுக்கணும் இல்லையா? கிளாஸ் ஹிமாலயாஸ்னா எது எங்கிருந்து வரும், சவுத்து, சி லெவலு, அந்த இது எப்படி எல்லாம் பிரிச்சு சூப்பரா வந்து கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? அதுதான் நான் சொன்னேன். இங்க பாருங்க, அதே மாதிரி இங்க பாருங்க, புரியுதுங்களா? அந்த மேப் வச்சு எவ்வளவு அழகா அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க மட்டும் பாருங்க. நீங்க ஒரு டைம் படிச்சு பாருங்க. சப்போஸ் தமிழ் மீடியம் புரியல அப்படின்னா அதுக்கு மேலதான் போங்க, ஓகேங்களா? பட் கண்டிப்பா வந்து புரியுற மாதிரி தான் வந்து இருக்கு, ஓகேங்களா? ஸோ ஏன்னா வந்து நான் தமிழ் இதுவும் பார்ப்பேன், இங்கிலீஷும் எப்பவுமே பார்ப்பேன், ஓகேங்களா? ஸோ ஒரு ஆள் வந்து எல்லாருக்கும் புரியுமா இருக்கா பார்ப்பேன். ஸோ அதனாலதான் நான் சொல்றேன், நிஜமாவே நல்லா இருக்கு, ஓகேங்களா? ஸோ வந்து பாயிண்ட்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கே தவிர எதுவுமே கம்மியா இல்லை, புக்ஸ் கம்பேர் பண்ணும் போதும் சரி, ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இங்கிலீஷ் மீடியம்க்கு ஜாக்பாட் தான் சொல்லுவோம். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டா நான் பட்ட கஷ்டம், இந்த நோட்ஸ் எல்லாம் கிடைக்காம நான் பட்டது. அதாவது எந்த அகாடமி எடுத்துக்கிட்டாலும் வச்சுக்கோங்களேன், பெரிய பெரிய அகாடமிஸ்ல மட்டும் அந்த இங்கிலீஷ் மீடியம் அப்படின்றதே இருக்கும், ஓகேங்களா? நான் வந்து நானும் அப்படிதான் அதாவது 2000 ரூபாய் 5000 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு நானும் இங்கிலீஷ் மீடியம் தான். ஆனா 2000 ரூபாய் 5000 ரூபாய் என் ஹஸ்பண்ட்லாம் கேட்டு போட்டு மிதிப்பாரு. ஸோ அந்த மாதிரி, ஓகேங்களா? ஸோ அப்படின்னு போது ரொம்ப கஷ்டப்பட்டேன். பட் இதெல்லாம் ரொம்ப, ஓகேங்களா? நம்ம அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்க் பண்ணோம் இல்லைங்களா? அதுக்கான ரிசல்ட் தான் இது. நம்ம ஏன் யூபிஎஸ்சி லெவல்ல போய் நம்ம சர்ச் பண்ணி பார்க்கக்கூடாது அப்படின்னு பார்க்கும்போதுதான் இதெல்லாம் கிடைச்சது, ஓகேங்களா? ஸோ இது மட்டும் இல்லாம பெனிசுலா பிளேட்டிஸ், ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் பாருங்க, அந்த இதெல்லாம் பாருங்க, ராஜ்மஹால் ஹில்ஸ், இதெல்லாம் சூப்பரா வந்து கொடுத்துருக்காங்க. எனக்கு எப்படி சொல்றேன்னு தெரியல, பட் நீங்க எடுத்து பாருங்க, உங்களுக்கு புரியும், ஓகேங்களா? ஸோ நீங்க எடுக்க பாருங்க, அந்த மேப் வச்சு எப்படி சொல்லியிருக்காங்க பாருங்க. அந்த ஹில்ஸ் இருக்கு இல்லையா, பெனிசுலா பிளேட்டிவ்ல தீபகட் அந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா ஹில்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதை வந்து சொல்லியிருக்காங்க. அதை அப்படி அழகா பிரிச்சு கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? ஈஸ்டர்ன் காட்ஸ் அந்த பக்கம். அதே மாதிரி பார்த்தோன்னா இந்தியன் டெசர்ட், அவ்வளோதான் முடிச்சு. இதை படிச்சாலே வந்து கீவேர்ட்ஸ் அழகா முடிச்சிடலாம் அந்த மாதிரி. அதே மாதிரி கோஸ்டல் பிளைன்ஸ், ஓகேங்களா? கடற்கரை இருக்கு அது, ஈஸ்ட் கோஸ்டல் பிளைன்ஸ் அந்த மாதிரி. அதே மாதிரி ஐலாண்ட்ஸ், லட்சத்தீவு, அதே மாதிரி மற்ற ஐலாண்ட்ஸ், ரிவரின் ஐலாண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது நம்மளுக்கு கவர் ஆகாது, ஸோ இது தேவையில்ல. அதே மாதிரி இந்தியன் ட்ரைனேஜ் சிஸ்டம், இதுக்கு சூப்பராக கொடுத்துருக்காங்க, தெரியுதுங்களா? ஈஸ்ட் ஃப்ளோயிங், வெஸ்ட் ஃப்ளோயிங், இதெல்லாம் நம்ம கொஸ்டின்ல கேட்டுக்காங்களா? ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர் எது, வெஸ்ட் ஃப்ளோயிங் எது அப்படின்னு கேட்டுக்காங்களா? அந்த இது இந்த சிஸ்டம் வச்சு மட்டுமே அந்த மேப் யூஸ் பண்ணி. அடுத்து இந்த பக்கம் வந்தீங்கன்னா தெரியும், சீனா ரிவர், அதெல்லாம் சொல்ல மாதிரி, பியாஸ், சட்லஜ்,
இந்த மாதிரி இருக்கு. இது எல்லாமே முடிச்சுட்டு கங்கா, ஓகேங்களா. ஸோ இது அதோட பாருங்க எக்ஸ்ட்ரா நேம்ல அப்படியே சார் ஆஃப் பீகார், அதோட எக்ஸ்ட்ரா நேம் நல்லா இருக்கு இல்லையா. பெனின்சுலா ட்ரைனேஜ் சிஸ்டம், ஓகேங்களா. ஸோ நல்லா முடிச்சுக்காங்க. முடிச்சுட்டு இங்க பாத்தீங்கன்னா தெரியும், நம்ம அடிக்கடி கேட்பாங்க இல்லையா, ரைட் பேங்க் ட்ரிபியூட்டரி செட், லெஃப்ட் பேங்க் ட்ரிபியூட்டரி செட்னு சொல்லிட்டு நம்ம குழப்பிட்டு இருக்கோம் நிறைய டைம்ல. ஸோ அதெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க. ரைட் பேங்க், லெஃப்ட் பேங்க், கோதாவரியில, மகாநதியில, கிருஷ்ணால, அதே மாதிரி மற்றதுல காவேரியில. அடுத்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க சுபர்ணரேகா, அது பெண்ணாறு, அந்த மாதிரி அது மாதிரி அதோட எங்கிருந்து ஒரிஜினல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா கிளைமேட்லாம் அவன் படிக்கவே மாட்டோம் இல்லையா. ஸோ ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகாத சூப்பர் கீவேர்ட்ஸ். எனக்கு சுத்தமாகவே வராது, படிக்கவே எனக்கு பிடிக்கல, இன்ட்ரெஸ்டே இல்லைன்னா அழகா இதை எடுத்து கீவேர்ட்ஸ் நீங்க பாத்தீங்கன்னாவே முடிஞ்சு போச்சு. வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ், சைக்ளோன், எல்னினோ, லானினோ, என்சோ, இது நம்மளுக்கு கவர் ஆகாது. குரூப் 1ல தான் கவர் ஆகும்னு நினைக்கிறேன், குரூப் 4ல வராது எல்னினோ இதெல்லாம். பட் இருந்தாலும் ஒரு டைம் பார்த்துக்கோங்க, ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி மான்சூன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மான்சூன். ஓகேங்களா. சிலபஸ்ல இல்லாதது விட்டுட்டு சிலபஸ்ல என்ன இருக்கோ அது மாதிரி படிச்சுக்கோங்க. சவுத் வெஸ்ட் மான்சூன் ஆப்வியஸ்லி நம்மளுக்கு இருக்கு, அங்க அதை படிச்சுக்கோங்க. அதே மாதிரி ரொட்டேட்டிங் மான்சூனா நார்த் ஈஸ்ட் மான்சூனை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ரொட்டேட்டிங் மான்சூன் சொல்லுவோம். ஏன்னா சவுத் வெஸ்ட் மான்சூன் தான் போய் என்ன ஆகும் அப்படின்னா போய் இங்க போய் அப்படியே இடிச்சு மறுபடியும் இப்படி திரும்பி வர்றதான் நார்த் ஈஸ்ட் மான்சூன் சொல்லுவோம். அதனால ரொட்டேட்டிங் மான்சூன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து முக்கியமானது. இதெல்லாம் எப்ப வருது சொன்ன மாதிரி. அதே மாதிரி டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ரெயின்ஃபாலும் முக்கியம். டைப்ஸ் ஆஃப் ஃபாரஸ்ட் ரொம்ப 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 முக்கியம், பார்த்துக்கோங்க. இதெல்லாம் கேட்பாங்க, அந்த எதெல்லாம் வந்து டெசிடியஸ் ஃபாரஸ்ட் இது அந்த மாதிரி கேட்பாங்க, அதை பார்த்துக்கோங்க. ஃபாரஸ்ட் கவர் இன் இந்தியா இதெல்லாம் கேட்பாங்க. இந்தியன் ஃபாரஸ்ட் ஆக்ட் எல்லாம் கேட்டிருக்காங்க இல்லையா, அது பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் அந்த அளவுக்கு பார்ப்பாங்க. இது அடுத்து பயோஸ்பியர் ரிசர்வ் முக்கியம். எது எங்கெங்க இருக்குன்னு பார்த்துக்கோங்க, அது தெரிஞ்சாலே இப்போ பயோஸ்பியர் ரிசர்வ். அடுத்து வந்து அதுல என்ன இருக்கு, மேஜரா என்ன இருக்கு அப்படின்னு கிளாசிஃபிகேஷன் சாயில் ரொம்ப முக்கியம். ரொம்ப முக்கியம் பார்த்துக்கோங்க. இந்த நியூட்ரியன் கண்டென்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன கிராப்ஸ்ன்றது முக்கியம். அதே மாதிரி இது எப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படின்றது முக்கியம். எங்க இருக்கு அப்படின்றது கரெக்டாக பார்த்துக்கோங்க. சூப்பராக கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. ஓகே. ஸோ டோட்டலாக வந்து 86 பேஜஸ் இருக்கு. ஸோ 86 பேஜஸ்ல ரொம்ப பேசிக்கானது, ரொம்ப முக்கியமானது. ஸோ வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. ஸோ இதே மாதிரி சூப்பரான ஒரு அடுத்த ஒரு மைண்ட் மேப்போட வரேன்.